ஒரு மனிதன் வந்து ஆன்மீக ஆன்மீக பாதையில் போக வேண்டும் என்றால் முதல் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதாவது எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்தாமல், எந்த ஒரு உயிரினத்தையும் வந்து அதை சாப்பிட்டுட்டு வாழாமல், எந்த ஒரு உயிரினங்கள் மேலேயும் ஆசைப்படாமல், எந்த ஒரு உயிரினங்களுடைய மரணத்தில் ஆதாயம் தேடாமல், எந்த ஒரு உயிரினங்களுடைய துன்பத்திலையுமே வந்து சுகத்தை தேடாமல், எந்த ஒரு உயிரினங்களையும் வந்து பழி வாங்காமல், எந்த ஒரு உயிரினங்களுக்கும் வந்து ஒரு தீங்கு தேடாமல், எந்த ஒரு உயிரினங்களையும் வந்து ஏமாற்றாமல், எந்த ஒரு உயிரினங்களையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு தன்னோட உயிரோடைய பங்கு, இறைவன் அதில் வசிக்கிறார், இறைவன் அதில் இருக்கிறார், சிவபெருமானில் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் எப்போ தோன்றுகிறதோ அப்பொழுது தான் ஆன்மீகத்தின் பாதையில் வெற்றி பெற முடியும். ஆன்மீகத்தின் முதல் பாதை, ஆன்மீக வெற்றியோடைய முதல் பாதை, முதல் படி வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம். இது கண்டிப்பாக வள்ளலார் அவர்கள் வந்து வலியுறுத்தியிருக்கிறார். அவர் எல்லாருக்கும் உண்ட அன்னம், அதாவது வந்து எல்லாருக்கும் அன்னதானம் முக்கியம். முதல்ல சாப்பாடு, அப்புறம் தான் வந்து வாழ்க்கையில் வந்து முதல்ல சாப்பாடு வந்து, அதுக்கப்புறம் தான் வந்து ஆன்மீகம், அப்புறம் தான் தியானம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து மனிதருக்கு வந்து தேவை வந்து பசி ஆற்றி அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் வந்து முதல்ல ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நம்ம வந்து கடைபிடிக்கணும்.